இந்த காணொளி மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு இருக்குது என்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம எடுத்துக்கொண்ட ஆதாரங்கள் 2. ஒன்று திருமறை என்று சொல்லப்படுகிற பைபிள். 2வது பொதுமறை என்று சொல்லப்படுகிற திருக்குறள். இப்போ முதலாவது நம்ம திருமறை என்று சொல்லப்படுகிற அந்த பைபிள் எடுத்துக்கிறோம். பைபிளில் 2 பிரிவு இருக்குது. முதலாவது பழைய ஏற்பாடு, 2வது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடில் நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. அதில் மோசே என்கிறவர் அவர் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமையாக இருந்தப்ப அவர்களை மீட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் மோசே. அவர் எழுதின அந்த அத்தியாயங்களில் ஆதியாகமம் என்பது ஒன்று. அந்த ஆதியாகமம் என்ற அத்தியாயத்தில் முதலாவது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்பது. ஆதியிலே அப்படின்னா முதலாவது தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். இறைவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். இந்த மோசே என்பவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தா, இவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பு 3000 ஆண்டுகள் முன்பாக இந்த பூமியில் வாழ்ந்தவர். அப்போ இன்னைக்கிலிருந்து ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்ந்தவர் தான் மோசே. அடுத்தது புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த அவருடைய சீடர்கள் ஒருவரான யோவான் என்பவர் இருக்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்ததான், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததான், அது தேவனாக இருந்தது அப்படின்னு. அந்த வார்த்தையே தேவன் அப்படிங்கிற மாதிரி யோவான் சொல்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தை என்ன வார்த்தை என்பதை பற்றி அவர் சொல்லலை. நம்ம நினைக்கலாம் அவர் அராமிக் மொழி பேசினால அராமிக் வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்தில் பிறந்ததுனால எபிரேய வார்த்தையாக இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. அவர் அராமிக் வார்த்தையும் கிடையாது, எபிரேய வார்த்தையும் கிடையாது. ஏன்னா திருக்குறளில் திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டு. அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னா ஆ முதலிய அனைத்து எழுத்துக்களும். அப்போ ஆ முதல் அனைத்து தமிழ் எழுத்துக்களும், தமிழ் வார்த்தைகளும் ஆதி பகவன் காலத்திலிருந்து இருக்குதான். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இறைவன் காலத்திலிருந்தே அனைத்து தமிழ் எழுத்துக்களும் தமிழ் வார்த்தைகளும் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தமிழ் வார்த்தையாக தான் இருந்தார் அப்படிங்கிறத திருக்குறள் நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்துகிறது. இது மாதிரி நிறையா சங்க இலக்கியங்கள்லேயும் நிறையா தமிழ் பைபிளோடு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் நிறையா இருக்குது. அதை நம்ம பைபிளோடு தொடர்பு படுத்தி படித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை இது போல் வெளியில் கொண்டு வரலாம். இந்த காணொலியை பார்த்து நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு காணொலியில் கொடுக்குறேன். இதை காண்கிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.